ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருப்பாவை 6ஆம் நாள் 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, கேட்டு இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, உறக்கத்திலிருந்து எழுந்து அரி அரி என்ற நாமத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறாள். ஆச்சாரிய அனுபவமாக ஆச்சாரியன் திருமாளிகை வாசலிலே பல சிஷ்யர்கள் வந்து படுகாடு கிடக்கும்படி சொல்லக்கூடியதான பாசுரம். ஆச்சாரிய ஹிருதயத்திலே சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்கள் அவை சிறகென்று குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்யஸ்தானே பேசும் அப்படின்னு ஒரு வாக்கியம். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி, இந்த பட்சிக்கு 2 சிறகு இருக்கே, ஞான கர்மங்கள் அப்படின்னு ஆச்சாரியனை சொல்றதுனாலே புல் என்று சிஷ்யர்களையும் சொல்லலாம் அப்படின்னு இந்த இடத்திலே இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிகின்றது. அப்படி புல்லும் சிலம்பினகான், புல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல சிஷ்யர்கள் அத்தனை பேரும் வந்து ஆச்சாரியனுடைய திருமாளிகை வாசலிலே கிடக்கின்றார்கள் அப்படின்னா, அப்படியா? பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்றதுதான் முதல்ல பக்ஷி அடையாளத்தை சொல்றார். பட்சிகள் எல்லாமும் கூக்குரலிட்டது அப்படிங்கறதுனாலே பொழுது விடிந்தது, ஆச்சாரியன் திருமாளிகை வாசலிலே வந்து கிடக்கிறார்கள் அப்படின்னு. இதுக்கு ஒரு வேதாந்த கதை இந்த இடத்திலே நாம் சொல்லலாம். சாரீரக மீமாம்சையிலே சொல்லப்படக்கூடிய பிரசித்தமான ஒரு இதிகாசம், ஜானஸ்ருதியினுடைய இதிகாசம்னு சொல்லுவார்கள். ஜானஸ்ருதி அப்படின்னு ஒரு மகா பிரபு இருந்தார், தார்மிகரா இருந்தார். ஆனா அவரிடத்துல பிரம்மஞான சம்பத்து அப்படிங்கிறது துளி கூட இல்லை. சரி, அவருக்கு இந்த பிரம்ம ஜிக்ஞாசையை உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு 2 மகாத்மாக்கள் என்ன பண்ணார்கள், ஹம்ச பட்சிகளா வடிவெடுத்து கொண்டு இவர் பக்கத்துல வந்து அப்படியே பறந்து சென்று அவர்கள் 2 பேருக்குள்ளேயும் பேசிக்கொண்டார்கள். ஹம்ச பட்சிகளாக அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டார்கள், இவர் காதிலே விழும்படிக்கு. இவரிடத்திலே பிரம்மஞானம் இல்லையே, இந்த சம்பத்து இல்லையே, இந்த செல்வம், இந்த சம்பத்து ரைக்வர் அப்படிங்கிறவரிடத்திலே, ரிஷி இடத்திலே இருக்கு அப்படின்னு அவருடைய உயர்வையும் தெரிவித்துக் கொண்டே சென்று விட்டார்கள். ஹம்ச பட்சிகள் பறந்து விட்டது. அது கேட்டு இந்த ஜானஸ்ருதிக்கு பிரம்ம ஞானத்துல ருச்சி வந்தது. உடனே ரைக்வரை நாடி சென்றார். விசேஷமா அவருக்கு குரு தட்சணை எல்லாம் சமர்ப்பித்து அவரிடத்துல பிரம்ம ஞானம் பெற்றார் அப்படின்னு இதிகாசம் அதை இங்கே சொல்றது. இப்படி ஆச்சாரிய சிஷ்ய பிரகரணத்துக்கு இது மிகவும் பொருத்தமா சொல்லப்படக்கூடியதான ஒரு இதிகாசம். அப்படி இந்த சிஷ்யர்கள் எல்லாரும் ஆச்சாரியன் திருமாளிகை வாசலிலே வந்து படுகாடு கிடக்கும்படியாக வந்து திகழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆச்சாரிய அனுபவமான இந்த பாசுரம். அப்படி உள்ளம் புகுந்து குளிர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு, உள்ளம் புகுந்து குளிர்ந்து என்னும் நாச்சியார் காட்டுறாள். இங்கு உள்ளம் குளிர்ந்ததாக சொல்லப்படுறதே எதனாலே குளிர்ந்திருக்கிறது? அரி என்ற பேரரவம் உட்புகுந்ததனாலே அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அரி என்ற பேரரவம் யாருடையது? முனிவர்களும் யோகிகளும் ஆனவர்களினுடையது என்று தெரிகின்றது. முனிவர்களும் யோகிகளும் 2மே ஒரே நாமங்கள் போலே தோன்றினாலும் கூட இங்கே வேற்றுமையா இருக்கே அப்படின்னா, 2ம் வேற்றுமை இல்லை. ஸ்ரீமல் லக்ஷ்மண முனிகி அப்படின்னாலும் ஸ்ரீமன் லக்ஷ்மண யோகி அப்படின்னு சொன்னாலும் பொருளிலே வேற்றுமை இல்லையே. ஸ்ரீமத் வரவர முனிகி, ஸ்ரீமத் வரவர யோகி அப்படின்னு சொன்னா வேற்றுமை இல்லையே. ஆனால் இங்கே ஒரு வேற்றுமை இருக்கிறது போல சொல்லப்பட்டிருக்கே, முனிவர்கள் யோகிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்படின்னா, வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தியாத்மா பக்தை பாகவதை சகா அப்படின்னு பரமபதத்திலே இருக்கக்கூடிய இருப்பை சொல்றது பகவத் சாஸ்திர ஸ்லோகம். அதுல பக்தைஹி பாகவதை சகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் அப்படின்னு. அப்ப
ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? பக்தர்கள், பாகவதர்கள். திருவாய்மொழியிலே சூழ்விசும்பு அணிமுகில் அப்படிங்கிற பதிக்கத்திலே வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படின்னு ஆழ்வார் காட்டுறார். அமரரும் முனிவரும் அப்படின்றதுக்கு வேற்றுமை என்ன அப்படின்னா, பகவத் பிரபனர்கள்ல ரெண்டு வகுப்பு உண்டு. குணானுபவ நிஷ்டர்கள், கைங்கரிய நிஷ்டர்கள் அப்படின்னு. இளைய பெருமாளை போல இருப்பவர்கள் கைங்கரிய நிஷ்டர்கள். பரதாழ்வாரை போல இருக்கக்கூடியவர்கள் குணானுபவ நிஷ்டர்கள். அப்படிங்கிறதுனாலே முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் இங்கே காட்டுறார். இப்படிப்பட்டவர்கள் பள்ளியை விட்டு எழுந்திருக்கும் பொழுது அரி 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 அப்படின்னு உத்கோஷித்துக் கொண்டே எழுந்திருக்கிறார்களாம். அப்படி சொல்றதனாலே இந்த அரி என்ற பேர் அரவம் உட்புகுந்ததனாலே ஒரு பாட்டமே மழை பெய்ந்தது போல குளிர்ச்சியா இருக்காம் அவர்களுடைய திருவுள்ளத்திலே அப்படின்னு இந்த மிக அழகான ஆச்சாரிய அனுபவத்தை இந்த பாசுரத்திலே நமக்கு பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். அடுத்ததா திவ்ய தேச அனுபவம். இதுவும் ரசமான அனுபவம். இந்த திவ்ய தேசத்துக்கு நம் பூர்வர்கள் சொல்றார்கள், வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே வைகள் பூங்கழிவாய் என்று பராங்குஷ நாயகியானவள் ஆழ்வார் பெண்ணிலையாய் பட்சிகளை எல்லாமும் தூது விட்டு அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவண்வண்டூரிலே உரையும் எம்பெருமான் இடத்திலே சென்று தன்னுடைய நிலையை சொல்ல வேண்டும் என்று சொல்றார். அலர்மேல் அசையும் அன்னங்காள் என்றும் சொல்றார். விடிவை சங்கொலிக்கும் திருவண்வண்டூர் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தை எதற்காக என்று இந்த பாசுரத்திற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, வெள்ளை விழி சங்கின் பேர் அரவம் என்பதனாலே விடிவை சங்கொலிக்கும் திருவண்வண்டூர் அப்படிங்கிறதுனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த பட்சிகள் எல்லாமும் இந்த திவ்ய தேசத்தை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம்? இந்த சங்கினுடைய நாதத்தாலே, ஒலியினாலேயே கண்டுகொள்ளலாம். சரி, இந்த சங்கினுடைய நாதமே பிரணவத்தினுடைய பொருளாக இருக்கு. பிரணவமானது எதாலானது? அகார உகாரம் அகாரம். திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லும் பொழுது அடிகள் கை தொழுது அப்படிங்கறதுனாலே அகாரமும், உணர்தல் ஊடல் உணர்ந்து அப்படிங்கறதுனாலே உகாரமும், மின்கொள் சேர் புரிநூல் அப்படிங்கிற பாசுரத்தாலே மகாரமும் காட்டிக் கொடுக்கிறார். இதுதானே பிரணவம். அதேதான் இங்கே நாச்சியார் திருப்பாவை பாசுரத்திலே அரி என்ற பேரரவம் என்பதனாலே அகாரமும், உள்ளம் புகுந்து என்பதனாலே உகாரமும், முனிவர்களும் யோகிகளும் என்பதனாலே மகாரமும் இங்கே காட்டிக் கொடுக்கிறாளாக. சூக்ஷ்மமான பிரணவத்தினுடைய அர்த்தத்தையே இந்த பாசுரத்திலே வைத்து திருவண்வண்டூர் திவ்ய தேசத்தையும் சங்குலியினாலேயே வைத்து மங்களாசாசனம் செய்வதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அழகான ஆச்சாரிய அனுபவம், அருமையான அர்த்தம் பொதிந்ததான திவ்ய தேசமும் இன்று அனுபவித்தோம். அடுத்த திவ்ய தேசத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.